ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 5/2/2025 50/50 FF 128க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து 982, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 270, அதுக்கு முந்தின புதன்கிழமை வந்து 1162. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டாக இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கோம் நண்பா. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு வந்து 9 வந்து கிடச்சிருந்துச்சு நண்பா. போன ட்ரா போது நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் சீரியலில் 9 வந்து நம்மளுக்கு வின்னிங் நம்பர்ஸாக கிடச்சிருந்துச்சு. ஸோ அதே ஃபார்மேட்டை தான் இந்த ட்ராவிலையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் போர்டுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 3க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை 3 நம்மளுக்கு மிஸ் ஆனால் நம்மளுக்கு 9 மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 அல்லது 9 தான் இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் நண்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த 3 அல்லது 9 எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இங்கே 3 to 4லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ 3 to 4 தான் நம்ம எடுத்திருக்க ரிசல்ட்லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர், அதாவது நம்மளுடைய மிஸ்ஸிங் நம்பர் ஆரம்பிக்கிற நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 4ல் இந்த இடத்துல நம்மளுக்கு 3 வந்து இந்த இடத்தோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுது நண்பா. இந்த 3 to 4க்கு அப்புறம் நம்மளுக்கு இங்கே 3 ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த 3 to 4க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 408. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 408 மிஸ்ஸிங் சீரியல் வந்து எம்மு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 427. இதில் பார்த்தீங்கன்னா 427 மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 675. இதில் பார்த்தீங்கன்னா 675 எம்மை பொறுத்த வரைக்கும் 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 156 எம்மை பொறுத்த வரைக்கும் 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 116 எம்மை பொறுத்த வரைக்கும் 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு 270 எம்மை பொறுத்த வரைக்கும் 3. இதில் பார்த்தீங்கன்னா 2 4 6 ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ 6 ட்ராவ்லேயும் நம்மளுக்கு 3 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 982 எம்மை பொறுத்த வரைக்கும் 3. ஸோ 2 4 6 1 7 ட்ராவாக நம்மளுக்கு வந்து 3 இல்லை நண்பா. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் 3 கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ எதுக்கு 9 கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது 9 நம்மளுக்கு ரொம்ப பழைய நம்பராக இருந்தது. அதனால் நம்ம வந்து 9 வந்து ஏ போர்டில் கொண்டு வந்திருந்தோம். 9 அல்லது 3 2வது ஸ்டேஜில் கொடுத்துருந்தோம். ஸோ 9 ஏற்கனவே நம்மளுக்கு வந்துட்டதுனால இங்கே நம்மளுக்கு 9 போன ட்ரா நம்மளுக்கு 9 வந்து வின்னிங் நம்பர். ஸோ 9 வந்துட்டதுனால நம்ம இந்த ட்ரா வந்து 3 நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 நிற்கிது. ஒருவேளை 3 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 9 மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக தான் கொடுத்துருக்குறோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுளில் வர அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால் இதை பெய்ட்ஸில் போடலாம். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3399 அப்படி இல்லைன்னா 3993 சொல்லிட்டு 2 பழசையுமே ஒன்றா சேர்த்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கெஸ்ஸிங் புரிபடலை, எனக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் மிஸ்ஸிங் சீரியல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், எஸ்என் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் எஸ்என். ஸோ இந்த எஸ்என்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரா அப்புறம் வரலன்னா அதை நம்ம வந்து அடுத்த ட்ராவுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ அப்படி தான் இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்ட்டு. இன்றைக்கி புதன்கிழமை 5/2/2025 50/50 FF 128க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.